மாதம் முழுதும் பேசும்படியாக உள்ளத்திலே கற்றுத் தந்தார். இன்றும் இந்த மாதத்திலேயே நாம் பெற்ற ஆசீர்வாதம் என்ன என்றால், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தை இன்னும் எடுத்துக்கொள்ளும். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் 1ஆம் தேதி பார்த்தோம். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன் என்று வார்த்தையில் முடிவாக நாம் பார்த்தோம். அதில் நீ பிழைத்து உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி என்ற தலைப்பிலை நாம் பார்த்தோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறது. உனது தேவனாய் கர்த்தரை நேசிக்கும்படி இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அவரை பின்பற்றும்படி அவரது சட்டங்களுக்கும் விதிகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியுமாறு நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். பிறகு நீ வாழ்வாய், உனது ஜனம் பெரிதாக வளரும், உனக்கு சொந்தமாக்கி கொள்ள நீ நுழைகின்ற இந்த நாட்டில் உன்னை உனது தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை உனது தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு எங்களோடு பேசும். அடியனை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதா, ஆமென். இந்த நாளிலே நான் வாசித்த இந்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா ஈஸி தமிழ் வேர்ஷனில் இப்படியாக எழுதப்பட்டது. அதில் கடைசி பாட்டில் உன்னை உனது தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்போது ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, அவரை நம்ம நேசித்து அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள், எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்? கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் 3 குறிப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். சுருக்கமாக நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி நாம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நம்மை எப்படி கர்த்தரை நேசித்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று 3 காரியங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதை நான் சொல்லுகிறேன். இன்று கர்த்தருடைய வார்த்தை பிரகாரமாக உனது தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, அதில் நம்ம வாசித்தபடி பிரகாரமாக அவரை பின்பற்றும்படி அவர் சட்டங்களுக்கும் விதிகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியுமாறு நான் கட்டளையிடுகிறேன். பிறகு நீ வாழ்வாய், உனது ஜனம் பெரிதாக வளரும், உனக்கு சொந்தமாக்கி கொள்ள நீ நுழைகின்ற இந்த நாட்டில் உன்னை உனது தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அந்த ஈஸி வெர்ஷனில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும். இது ஒரு ப்ராமிஸ். தேவனுடைய வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்கு தத்தங்கள். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பழைய முதல்ல 1000 ஸ்தோத்திர பலிகள், 2000 ஸ்தோத்திர பலிகள், அப்புறம் 1000 வாக்கு தத்தங்கள்லாம் புக்கு போட்டார் சாம் ஜபோதர். வேதத்தில் உள்ள நிறைய வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு தான். இது சொல்கிறாங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் வாக்கு தத்துவமே சொல்கிறோம். வாக்கு தத்துவம் தான் நமக்கு தேவை. ஆண்டவருடைய வாக்கு, ஒரு வார்த்தை சொன்னார்னாலே போதும் நம்முடைய வாழ்க்கையை செல்வம். இப்போ ஆண்டவர் கொடுக்குற இந்த ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்தா, நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும். அதாவது இன்னும் ஆசீர்வதிக்கலை, ஆனால் ஆசீர்வதிக்கும்படிக்கும். நீ உனக்கு நீ சுதந்திரிக்க போகிற அந்த தேசத்தில் நீ எப்படி இருக்க போகிறன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆனால் ஆசீர்வதிக்கும்படிக்கும் என்ன செய்வான்? நீ உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறணும், அவர் வழிகளில் நடக்கணும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன் என்று கதை சொன்னார். அப்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டாம். பாஸ்டர் சாம்சன் அடிக்க சொல்லுவார், ஆல் த பிளெஸிங்ஸ் கம்ஸ் வித் அ கண்டிஷன். ஆண்டவர் ஒரு நிபந்தனை இல்லாமல் கர்த்தர் ஆசைக்க மாட்டார். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் நம்ம நெருங்கி அவர் நமக்கு கொடுக்குற அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நம்ம நடக்கிறோமோ நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். அதனால் நீ என்ன வேணாலும் செய்யலாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா அது என்ன சொல்லுன்னா செழிப்பின் உபதேசம் இல்லை.
செழிக்கிறதுக்கான உபதேசம். சொல்லுங்க, நம்முடைய உபதேசம் என்ன? செழிப்பின் உபதேசம் கிடையாது, நாம் செழிப்பதற்கான உபதேசம், நாம் ஆசீர்வாதம் வாழ்வதற்கான உபதேசம். அது வேதத்தில் நம்ம தேடி தேடி கர்த்தரை ஜெபித்து ஜெபித்து இது வரைக்கும் நம்ம கேட்டு கேட்டு அதன்படி ஆசீர்வதிருக்கோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போது இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு தலைப்பு என்னன்னா, உனது தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்போது ஆசீர்வதிப்பார்ன்னா, என்னோட இடத்துக்குள்ள முதல் குறிப்பு இது 30ஆம் அதிகாரம். நீங்கள் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் 3 இடத்துல பிழைத்துட்டு இருக்கோம். 6ல் பிழைத்து, 16ல் பிழைத்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே போல் 19ல் பார்த்தீங்கன்னா பிழைக்கும் பிடிக்கு 3 பிழைப்புன்னு இருக்குது. நம்ம தியானிக்க போகிறோம். 3 குறிப்பை நான் வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். வாசிப்போம். பக்கம் 262 வாசிமா. தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. பாருங்க, முதலாவதாக ஆண்டவர் நம்ம பிழைக்கும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்னா அவர்கிட்ட அன்பு கூற வேண்டும். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி உன் இருதயத்தையும் உன் சந்ததியார் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணணும். கேட்கும்போது ஒரு மாதிரி இல்லைன்னா, நான் இருதயத்தை விருத்த சேதனம் எப்போ பண்ணுறது? பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 17ஆம் அதிகாரம் முழுதுலையும் பார்த்தீங்கன்னா, அந்த 17ஆம் அதிகாரத்தில் 99 வயசு இருக்கும்போது ஆண்டவர் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாரு. நீ என்ன பண்ணோம்? மாம்சத்தில் என்னோட கூட விருத்த சேதனம் பண்ணு, உடன்படிக்கை பண்ணுன்னு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். 17ஆம் அதிகாரம் முழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதை கொடுத்துருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது எப்போ கொடுத்தாருன்னா, அழைக்கும் போது 12ஆம் அதிகாரத்தை தரல. போக 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 கர்த்தர் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த வார்த்தையான கொடுத்தார். உடன்படிக்கை ஏற்படுத்தினார். 8வது நாளிலே பிறந்த எல்லா ஆண்களையும் நீ எல்லா ஆண் பிள்ளையிலும் நீ விருத்த சேதனை பண்ண வேண்டும் என்று மாம்சத்தில் ஒரு உடன்படிக்கை கர்த்தர் பண்ணினார். அது மோசே மூலியமாக நியாயப்பிரமாணத்தில் எழுதும்போது 8ஆம் நாளில் ஆண் பிள்ளைகள் பண்ண வேண்டாம். இயேசு கிறிஸ்துவும் நீங்கள் லூக்காவில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் அவர் 19ஆம் வருஷத்தில் தேவாலயத்தில் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணி கொண்டு போகப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் என்பது வெண்ணிலை ஆண்களுக்கு, அது தேவனோட மாம்சத்தில் ஏற்படுகிற உடன்படிக்கை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவர் விருத்த சேதனம் அல்ல, ஆண்கள் மாத்திரமல்ல ஆண்களும் பெண்களும் அந்த விருத்த ஒப்பனையானது ஞானஸ்தானம் என்று சொல்லி நடத்திருக்கிறோம். ஸோ இதுதான் புதிய ஏற்பாடு. நான் அது போக போக வர காலையில் அவளை காட்டுகிறேன். இன்று ஆண்டவர் உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுன்றார். சொல்லுங்கள், உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண. அப்போது நீ பிழைத்து சொல்ல, உன் தேவனாய கர்த்தரில் நீ முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததி இருதயத்தையும் விருத்தனை பண்ணின்றார். அப்போ உன் இருதயத்தை விருத்தனை, சந்ததியை விடுங்க, முதல்ல நம்ம இருதயத்தை விருத்தனை சொல்கிறேன். முதலாக நம்ம இருதயத்தை விருத்த சேதனை பண்ண வேணும். அப்போ இருதயம் என்னன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இருதயம், மனுஷனுடைய இருதயம் எப்படின்னா கிறுக்கு உழுதன் கேடு உழுதன். இப்போ இந்த இருதயம்னா ஆண்டவர் என்ன கேட்குறோன்னா, வெளிப்படத்தில் பார்த்தீங்கன்னா, இதோ வாசப்பட கதவை தட்டுகிறேன், எவனும் சத்தத்தை கேட்டு தன் இருதயமாக கதவை திறக்கிறானோ அவனுக்குள்ளே பிரவேசம். இப்போ ஆண்டவர் என்ன கேட்குறா, இருதயத்தை கேட்குறார். நம்முடைய இருதயத்தில் எதுவும் வரக்கூடாது. அடிக்கடி பார்த்தா இவ்வளோ நிறைய பேர் வாட்ஸ்அப்லலாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹார்ட் போட்டு அனுப்புகிறாங்க, இருதயத்தை தரேன் அப்படின்றாங்க. ஆனால் இருதயத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. யார் தான் கொடுக்கணும்? ஆண்டவர் தான் தரணும். இப்போது அந்த இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண அப்படின்னா என்னன்னா, இருதயத்தை எதுவும் தொடாதபடி, இருதயம் எதுக்கு பின்னும் போகாதபடி, இருதயம் யாருக்கும் நீ விற்காதபடிக்கு நீ உன் இருதயத்தை என்ன பண்ணோம், எல்லா காவலோட காக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்ம இருதயம் தான் அதான் சொல்லுது, உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயம் இருக்குன்றார். நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே தான் இருக்க வேண்டும். அவ தான் நம்முடைய பொக்கிஷம். ஸோ நம்ம இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய இருதயத்தை நம்ம ஆண்டவர் பார்க்குறார். மனுஷன் என்ன பார்க்குறான்னா முகத்தை தான் பார்ப்பான், நான் கர்த்தர் இருதயத்தை பார்க்குறேன். உன் இருதயம் எப்படி இருக்குது? அந்த இருதயம் எல்லா காவலோடு காத்து அதை நீ விருத்த சேதம் பண்ணி, விருத்த சேதம்னா உடன்படிக்கை பண்ணி, ஆண்டவரோட இருதயத்தை உடன்படிக்கை பண்ணி
இந்த உலகத்தில் வாழ்வாய்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை வேதத்துலேருந்து ஒரு ஒருத்தரை காட்டுறேன் பாருங்கள். என்னோட கூட எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 27:40 பார்த்தீங்கன்னா பக்கம் 33 வாசிமா 27:40 ஜெனிசிஸ். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றார். இங்கே யாரை குறித்து வாசிக்கணும்னா ஏசா குறித்து வாசிக்கணும். இவர் எப்படி பிழைப்பாராம்? பட்டயத்தினால பிழைப்பார். நீ உன் பட்டயத்தினாலே பிழைத்து, உன் பட்டயத்தினால பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். இங்கே ஒரு மனிதன் ஏன் இவருக்கு உன் பட்டயத்தினால பிழைப்பாய் அப்படின்னு சொன்னார்னா, இவர் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை யார் பெற்றுவா? அவருடைய சகோதரனாகி யாக்கோபு பெற்றுக்கொள்ளார். நீங்கள் 41 பார்த்தீங்கன்னா, யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்போது என் சகோதரனாகி யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். இருதயத்தில் எங்க பிழைத்து அவன் இருதயத்தில். இப்போ இருதயத்தில் என்ன இல்லை? விருத்த சேதனம் இல்லை. அவன் அப்பாட்ட சொல்ல அம்மா, ஆனால் இருதயத்தில் நினைக்கிறான் சீக்கிரமாக இந்த மனுஷன் சாக போகிறார், ஆனால் இவன் வந்தே ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம்? அவனுடைய வேலை அவனை முடிச்சிடலாம். ஆனால் அவனுடைய இதயத்தில் என்ன இல்லைன்னா விருத்த சேதனம் இல்லை. ஏன் அவன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டான்னா, ஏன் அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறலைன்னா, ஏன் அவன் சந்ததி ஆசீர்வாதத்தை பெறலை அப்படின்னா, அவன்கிட்ட ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது. நீங்கள் வாசிப்பீங்கன்னா இதே அதிகாரத்தில் நீங்கள் 36 வாசித்தீங்கன்னா அவன் சொல்லுவான் பாருங்க, அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான். எத்தனாவது வாட்டியா? 2வது வாட்டியா? முதல் வாட்டி மோசம் போக்கினான். ஆனால் அவன் சொல்றது, அவன் யாக்கோபு மோசம் போக்கல. யாக்கோபு ஸ்ட்ரெயிட்டாக டீல் பண்ணான். என்ன டீல் பண்ணான்னா 25:29 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 25:29 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. வாசிமா, தொடர்ந்து வாசிமா. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றன் கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து புறப்பட்டு போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். பாருங்க, இந்த சம்பவம் நீங்க வாசித்திருப்பீங்க. ஏசா ரொம்ப களைத்து போய் தாகமாறார். தாகத்துக்கு என்ன வேணும்? ஏசு என்ன பண்ணாரு? யோவான் 4ஆம் அதிகாரத்தில் தாகமா இருந்தாரு, தாகத்துக்கு தண்ணி தாண்டார். இவர் கூழ் பார்த்தவொன்னே ஆசை வந்துச்சு, சாப்பாடு பார்த்தவொன்னே எல்லாம் சில மறந்துடுவாங்க பாருங்க. அதனால இவர் மறந்து போய் தன்னுடைய, அவன் பாருங்க பயங்கரமான ஆள் பாருங்க, சாப்பாட்டுக்கு எதை கேட்டான்? சேஷ்ட புத்திர பாகத்தையே கேட்டான். அது பெரிய ஆசீர்வாதம். அதே சாப்பாடு கேட்ட உடனே அதை விற்று போட்டான் பாருங்க, ஒரு கட்டுப்பாடு இல்லாம. ஏன்? ஆனா இங்க என்ன சொல்றான்னா, என்னை ஏமாத்திட்டான்னு. ஏமாத்தல, நீ தான் ஏமாந்த, நீ தான் அதை அலட்சியம் பண்ண. அதோடைய வேல்யூ உனக்கு தெரியல. அது தேவனுடைய உன் இதயத்தை மாத்திரம் நீ அன்னைக்கு விருத்த சேதம் பண்ணிங்கன்னா உன் சந்ததி இதுவும் இருக்கும். கர்த்தர் உன்னை கனம் பண்ணியிருப்பார். நான் இன்னைக்கு உன் பேரில் உன் சந்ததி இல்லாத காரணம் என்னன்னா, நீ உன் இதயத்தை எல்லாம் காவலோட நீ வைக்கல. உன் இதயத்தை என்ன பண்ண? விருத்த சேதம் பண்ணல. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு தன்னுடைய சத்தியத்தை வாங்குன்றாங்க, சத்தியத்தை வித்துடுறாங்க. அப்போது அந்த கர்த்தர் வைத்திருக்க அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியல. இவன் ரொம்ப அலட்சியமாக அதை தூக்கி போட்டான் பாருங்க. அதனால் அவனுக்கு என்ன கிடைக்கல? ஆசீர்வாதம் இழந்து போனான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாசித்தோம், அந்த
கடைசி சொல்லுது, அவன் சேஷ்ட புத்திரத்தை அலட்சியமாக. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம அவரை நேசித்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய இருதயத்தை பத்திரமாய் பார்த்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் எந்த ஐடல் வரக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் இருதயம் எது மேலேயும் போகக்கூடாது. நம்ம இருதயம் எது மேலே தான் இருக்கணும், கர்த்தரையே அன்பு கூற வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு உன் தேவனை கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயா, அன்பு கூறணும். அவங்க 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் எந்த உணர்வே இல்லாமல் என்ன பேசுகிறனே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு அது. அவன் கேட்டால் அவன் ஒத்துக்கிட்டான். அவன் யாக்கோபு அவனை மிரட்டல, பலவந்தப்படுத்தலை, அவனை எந்த ஃபோர்ஸ் பண்ணலை, ஸ்ட்ரெயிட்டாக டீல் பண்ணான். அவர் என்ன பண்ணார், அவர் இறுதி எங்கே இருந்தது, சாப்பாடு கிடைச்சா போதும், அந்த ஒரு வேளை நான் எனக்கு அவன் சொல்ல நான் வந்து இருந்தது எனக்கு இந்த சேஷ்ட 32 இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திரப்பாக எனக்கு. இவர் என்ன சிம்சோனா, சிம்சோன் சொல்லலாம் பார்த்தீங்களா, ஆண்டவரே விருத்த சேதனை எல்லாரும் நான் சாகணுமா, 1000 பேர் கொண்டு வருவாங்க. அவன் 1000 பேர் கொண்டு வந்து கத்திட்ட முறையிடுமா, உடனே ஆண்டவர் அவனை தண்ணி கொடுத்தார். ஸோ இவர் வேட்டையாட்டு வந்தார். இவர் ஒன்றுமே கிடைக்கல, களைத்து போய் வந்துட்டார். ஒன்றும் கிடைக்கலன்றதுக்காக எனக்கு எதுவுமே கிடைக்கலப்பா, சில பாருங்க எனக்கு எதுவுமே கிடைக்கலங்க, எதுவுமே கிடைக்கல, ஈஸியாக மாறிடுவாங்க, ஈஸியாக இதயத்தை கொடுத்துருவாங்க, ஈஸியாக ஏமாந்துடுவாங்க, ஈஸியாக எல்லாம் ஆகிடும். சொல்ல கிடைச்சாலும் கிடைக்கலாம், பெற்றாலும் பெறலைனாலும் நம்முடைய என்ன பண்ணோம், ஆண்டவரே நேசிக்கணும். கொடுத்தாதான் நேசிப்பேன்றது உண்மையான நேசம் இல்லை. கர்த்தரை வந்து முழு இதயத்தோடு நான் என் இதயத்தை அவர் கொடுத்து என்றைக்கு என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டனோ எனக்கு எந்த நிலையிலையும் நான் அவருக்கு அன்பு கூறுவேன். ஆமென். அதனால தான் ரோமர் 8:27 சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுவலுக்கு சகல நன்மை வந்தாலும் சோத்திரம், தீமை வந்தாலும் சோத்திரம், கிடைச்சாலும் சோத்திரம், கிடைக்கலாலும் சோத்திரம், வாழ்ந்தாலும் சோத்திரம், வாழ்த்தாலும் சோத்திரம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் நன்மைக்கு தான் கர்த்தர் செய்கிறார். ஆமென். இதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது, என்னை அவர் ஆசீர்வதிப்பார். அதனால ஈஸியாக என்னை வந்து வஞ்சிக்க முடியாதுன்னு நம்ம அந்த இருதயத்தை நம்ம விருத்த சேதம் பண்ணி இருப்போமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போது ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் வாழறதுக்கு நமக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்புக்கு நம்முடைய இருதயம். 2வதாக பாருங்கள், இந்த வேகமாக நேரில் சொல்லிடுறேன். 2வதாக எனக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இருதயம் மாத்திரமல்ல, யாத்ராமா 6:12 நீங்கள் வாசித்தீங்கன்னா வாசிங்க. யாத்ராமா 6:12 பக்கம் 76. வாசிமா. கர்த்தருடைய சன்னிதானத்திலே நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடு உள்ளவன் என்றான். 2வது விருத்த சேதம் இல்லாத உதடு. உதடு எதில் ஒட்டி இருக்குது சொல்ல மாட்டீங்களா, வாயோடு ஒட்டி இருக்கு. இப்போ விருத்த சேதம் இல்லாத வாய், வாய்க்கு என்ன தான் வேணும் சொல்ல மாட்டீங்களா, விருத்த சேதனம் வேணும். இன்றைக்கி வாயை திறந்தா சொல்லுவோம் பாருங்க, அவன் மாத்திரம் வாயை மூடியிருந்தா இன்றைக்கி அவள் வாழ்ந்துருப்பானுவோம், அவன் மாத்திரம் வாயை மூடியிருந்தா அவளுக்கு கிடச்சிருக்கும், அவன் மாத்திரம் வாயை மூடியிருந்தா அவன் உயர்ந்திருப்பான், அவன் மாத்திரம் வாயை மூடினா சமாதானம். எது தான் காரணம் காட்டுவாங்க, வாய் தான் காட்டுவாங்க. அதனால் வாய் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உலக பழமொழியே வேற, வாய் உள்ள பிள்ளை பிழைச்சிக்குமா. ஆனால் ஆண்டவரில் அப்படி கிடையாது, வாயை மூடணும், வாய்க்கு வித்து சொல்லணும். இவர் சொல்கிறார், இவருடைய வாய் எப்படின்னா, ஆண்டவரே மக்களுக்கே சொன்னேன், என் வாயை என் உதவி திறந்து கேட்கல, ராஜா எங்கே கேட்க போகிறான், அதுக்கு அப்படியே மாற சொல்கிறோம். ஆண்டவர் சொல்கிறேன், எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசணும். கர்த்தர் பேசணும்னா பேசணும், கர்த்தர் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அவ்வளோதான். இப்போது நம்ம வாய்க்கு எப்போவுமே ஒரு கால் போகணும். சிலர் அப்படி இல்லை, போன உடனே அப்படியே இதயத்தில் இருக்கிறதெல்லாம் வாய்த்தன்னு சொல்கிறோம், எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு டைம் வரும்போது கரெக்டாக வந்து பிடிப்போம். நான் சொல்லுவேன், எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லவே கூடாது, அப்படி தான் வாடும். ஏன்னா என் வாய்க்கு காவல் வைத்திருக்கிறேன், என் வாய்க்கு விருத்த சேதம் பண்ணியிருக்கேன். அதனால் எங்கே போனாலும், ஆஃபீஸ் போனாலும், காலேஜ் போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், வேலைக்கு போனாலும், எந்த இடத்துலையும் உங்கள் வாய் என்னது எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்குது, லொட லொடா வாய்,
இதுவா வாய் தான் லொட லொடான்னு பேசு, இதுவா ஐயோ எப்படா இது வாயை மூடும், பா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு, இப்படிலாம் இருக்கக்கூடாது. தெய்வ சமூகத்தில் அப்படி வார்த்தைகள் சுருக்கம் போல வாயின் வார்த்தைகள் என்னங்க, 2 வார்த்தை சொல்லுங்க பேசுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய வார்த்தை கேட்கறதுக்கு ஜனங்க கேட்க மாட்டேன்னா, இவங்க கேட்கல, இது எப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல, ஜனங்க வார்த்தை கேட்குற அளவுக்கு பேசுங்க சொல்லுங்க அப்படின்னு. பாஸ்டர் சாம்சனை போய் பார்த்தீங்கன்னா அவரை, ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா அவர் உடனே தலையை சொல்லிடுவார். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வசனம் சொல்லுங்க, அவர் வாயிலிருந்து வார்த்தை வரத்து கேட்போம். ஒரு பிரசங்கர் வெளியேந்து வந்து ஏதாவது பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா கவனிங்க, ஜனங்கள்லாம் என்ன வெயிட் பண்ணுவாங்கன்னா, ஐயா ஒரு 10 நிமிஷம் பேச மாட்டாரா, ஒரு வாயை அவர் திறந்து ஒரு 10 நிமிஷம் பேச மாட்டாங்க. அவர் பேசினா அந்த அந்த ஒரு வார்த்தையை அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ அப்போ வாயை திறந்து நம்ம பேசணும். அவன் சொல்கிறான் பாருங்க, ஜனங்க எங்கேருந்து கேட்க போகிறாங்க, ஜனங்க கேட்டாலும் கேட்கலாம், உன் வேலை என்ன, பேச சொன்னால் பேசணும். ராஜா எங்கே கேட்பான், ராஜா கேட்டாலும் கேட்கலாலும், பேச சொன்னால் பேசணும், பேசாதானா பேசாது, அவ்வளோதான். அப்படி நம்ம வாயை கண்ட்ரோல் இருந்தோம்னா கர்த்தர் என்ன பண்ணார், ஆசீர்வாதம். பாருங்கள் அங்கே ஆண்டவர் சொல்கிற பாருங்க, இதே அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அவன் ஆண்டவர் 29-30 இதே வார்த்தை சொல்ல, கர்த்தர் மோசையை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னோடே சொல்லுகிறவைகளெல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது, மோசே கர்த்தர் சந்நிதியிலே நான் விருத்த சேதனமில்லாத உதடு உள்ளவன், பார்வோனுக்கு எப்படி சேவை கொடுப்பான். 7:1 கர்த்தர் மோசையை நோக்கி, பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவன் ஆக்கினேன், உன்னை நான் பார்வோனு தேவன். அப்போ நம்ம எங்க போகிறோமோ கர்த்தர் நம்ம போய் பேச சொல்றாருன்னா எல்லார் பேச்சையும் அங்க அடக்கிட்டு நம்ம வாய்ஸ் எடுக்க வைப்பார். சில சொல்றான் பாருங்க, என் வாய்ஸே எடுக்க மாட்டேங்குது, என் வாய்ஸே ஏன் எடுக்காதுன்னா எப்போ பார்த்தாலும் வாய்ஸே எடுத்து வாய்ஸே எடுக்காது. எப்போ கர்த்தர் வாய்ஸ் எடுக்க சொல்றாரோ அப்போ வாய்ஸை நீ எடுத்தீங்கன்னா உன்னை உன் வாய்ஸ் மாத்திரம் இல்லை, உன் மவுசியும் பெருகும். அம்மே எங்கள் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பார்வோனுக்கு தகப்பன் ஆக்கின, நீ பேசு. தகப்பன்னா என்ன, தகப்பன் பேச்ச பிள்ளை கேட்கணும் இல்லையா, அவன் ராஜாவாக இருக்கட்டும், ஆனால் நீ யார் தான் தகப்பன், நீ சொல்கிறத அவன் கேட்டு ஆகணும், அதனால் நீ பேசுன்றான். அப்போ ஆண்டவர் நம்ம எங்கே பேச சொல்லும் போது பேசுகிறோமோ கர்த்தர் நம்ம எப்படி வைத்திருக்கிறானோ அதை நீங்கள் முதல்ல வைக்கணும். கர்த்தர் என்னை ஒரு தகப்பனாக என்னை உயர்த்தி வைத்திருக்கார், என் ஸ்தானத்தை உயர்த்தி. அவன் தேசத்துக்கே ராஜா, ஆனால் தேசத்து ராஜாவுக்கு மேலே தேவாதி தேவன் அவனை தகப்பனாக உயர்த்தினார். உன்னுடைய உன் வாயில் இருக்க வார்த்தை, உன்னை வாயை திறக்க சொல்கிறது யாருன்னு உனக்கு தெரியல, கர்த்தர் உன் வாயை திறக்க சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே நான் இருக்கிறேன், நீ எனக்கு கீழே இருக்கிற, உனக்கு கீழே யார் இருக்கிறா, பார்வோன் இருக்கான். அதனால நீ விசுவாசித்து நான் சொல்கிறத நீ சொல்லு, உன் வாயை தர, உன்னை நான் தகப்பனாக வைத்திருக்கிறேன். ஆமே. நீ சொல்கிறாங்க எனக்கு கனமே கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு கனமை யாரும் படுத்த வேண்டாம், இங்கே வாயை திறக்காமல் இருந்தால எல்லாம் கனம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இங்கே வாயை மூடி கர்த்தர் உங்களை வாயை திறக்க வேணாம், திறக்காதுங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தர் உங்களை எல்லாத்துக்குமே வெயிட்டு வச்சுருங்க. கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருப்பார், கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால் உங்கள் வாய்ஸ் எடுபடும், உங்களை கர்த்தர் உயர்த்துவார். 3வதாக வேகமாக சொல்லி நான் முடிக்கிற பாருங்க, என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இருதயத்துக்கு மாத்திரமல்ல, வாய்க்கு மாத்திரமல்ல, பக்கம் 881 வாசிங்க. அவர்கள் கேட்கும்படி நான் யாவரோட பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது, அதின் மேல் அவர்களுக்கு விருப்பமில்லை. இது 3வதாக செவிக்கு என்ன வேணுமா சொல்றீங்க, விருத்த சேதனம். சில நினைக்கிறாங்க நம்ம திருவந்துக்கு தான் வந்துட்டுமா, பாஸ்டர் நம்ம டியூன் பண்ணுறாங்க. டியூன் பண்ணலங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறது வழியை சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் ஆசீர்வாதம் இல்லாத காரணம் என்ன, கேட்க வேண்டியதே கேட்குது இல்லை, கேட்கக்கூடாதே கேட்டுருக்குறாங்க. அதனால தான் என்ன இல்லை, கர்த்தர் விளைகிறாரு, ஆசீர்வாதம் பண்ணுறது. இப்போ காதுக்கு என்ன வேணுமா, விருத்த சேதனம் பண்ணணும்.
இப்போ இந்த காதுக்கு விருத்த சேதம் பண்ணாத ஒருத்தர் இருக்கார் பாருங்க, வேதத்தில் காட்டுறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா சொல்லி நான் முடிச்சுடுறேன். அதில் நீங்கள் 15-14 நீங்கள் வாசித்தீங்கன்னா பக்கம் 360. அதற்கு சாமுவேல், அப்படியானால் உன் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். பாருங்க, இங்கே ஆண்டவருடைய கட்டளை சவுலுக்கு என்னென்ன, நீ போய் எல்லாம் சத்ரு எல்லாம் சங்காரம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால், இவர் என்ன பண்ண நலமானதெல்லாம் கொண்டு வந்துட்டார். இந்த கதை உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீட்டில் போயிட்டு 17, 19, 22, 23, 35 இங்கே வாசா முழு கதை உங்களுக்கு தெரியும். அதில் சாமுவேல் சொல்லும் போது என் சத்தம் கேட்குது என்னப்பா அப்படின்னா, இவர் 17 சொல்கிறாரு, அப்போது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போதல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. ஆமாம், பாருங்க, இவர் சொல்கிறாரு, நீ ஆண்டோடைய கட்டளை கீழ்ப்படியிலப்பா, நீ என்ன சொன்னாரோ அது சத்தத்தை செவி கொடுக்கல. ஆனால் உனக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, நீ எப்படி இருந்தன்னா எல்லா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரன்றது 12 கோத்திரத்தில் எல்லா கோத்திரம் சிறிய கோத்திரம், அதிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டு உன்னை ராஜாவை அபிஷேகம், கர்த்தரே அவனை தெரிந்து கொண்டார், உன்னை அபிஷேகம் பண்ணாரு, நீ அவருக்கு செவி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொன்னார். 22 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் பாருங்க, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியதை பார்க்கலாம். எதுக்கு சமா? சத்தத்திற்கு கீழ்ப்படியதை பார்க்கலாம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். உத்தமம் இல்லை, கீழ்ப்படிப்பா, சத்தத்துக்கு செவி கொடு. நீ செவி கொடுக்காம நீ பண்ணதுனால என்ன சின்ன அவர் சொல்ற 23 எப்படியாப்பட்ட பாவமோ அது, அது 2ஆம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்காதபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாக இராதபடி புறக்கணித்தார் என்றான். அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி 35 பார்த்தா சாமுவேல் மரணம் வரையும் சவுலை பார்க்கவே இல்லை. நீ இப்போ உயிரோடு நீ தான் கடைசியாக பார்க்குற. இப்போது என்ன பண்ணல, காதுக்கு அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. இப்போ காது என்ன பண்ணல, எங்கே வேற நாட்டுக்கு போகிறாரு, வேற ஆடை பார்க்குறாரு, எல்லாம் கொழு கொழுன்னு ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னே அந்த சத்தத்துக்கு காது உள்ளே வாங்கிட்டார். உள்ளே வாங்கி நேர இதயத்தை கொண்டு வர்றார். இதை பலியிடுவோம். பலியிட்ட பிறகு என்ன கிடைக்கும்? அதோடைய இதெல்லாம் சாப்பிட தான் கிடைக்கும். கொஞ்சம் வித்தியாசமான கறியை சாப்பிட்லாம். நீ கூட ஒரு நியூஸ் பண்ணேன், ஏதோ ஒரு பிரியாணி சாப்பிட்டாங்களாம். இந்த ஜனங்க எப்போ தான் திருவாங்க, ஏன் பிரியாணி மேலே இவ்வளோ மோகம் பாருக்கிறான், பிரியாணின்னா ஏன் இப்படி இருக்கிறான் போல. அவருக்கு அது எதை பார்த்தா சரியில்ல, கொழு கொழுன்னு பார்த்த உடனே உள்ளே என்ன மோட்டிவ்னு தெரில. ஆனால் கத்தர் பலி என்னன்னு கத்தர் மேலே பழி போட்டார். கத்தர் அதை விரும்பலை. அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, உன் செவியை சாய்ப்பா, மற்றதுக்கு விருத்த பண்ண, என் வார்த்தைக்கு செவி கொடு. என் வார்த்தை செவி கொடுத்தா அவன் எப்படி இருப்பேன்? ஆசாதமாக இருப்பேன். மற்றவங்க செவி கொடுவான் பாருங்க, டேய் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்பேன், நடா வாழ்க்கை சொல்கிறாங்களா இல்லையா? நடா வாழ்க்கை. ஒரு பிரம்மச்சாரி எப்போ பார்த்தாலும் ஏசுன்ற அல்லையான்ற சோத்துறன்ற, கொஞ்சம் அப்படி வாடா, கொஞ்சம் ஜாலியாக இருப்போம், அப்படி சுற்றலாம், அங்கே போகலாம் எல்லாம் சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணக்கூடாது? செவி கொடுக்கக்கூடாது. இரவும் பகலும் அவருடைய வசதியிலே தியானமாக இருக்கிற மனுஷனே பாக்கியவான். கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறேன் பா, நான் வேற இல்லைப்பா, நான் வேற ஆள், நான் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறேன், நான் கர்த்தருக்கு செவி கொடுக்குறேன், இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது, என் ஆவிக்கு ஒத்து போகாது, அவ்வளோதான். சிலர் போயிடுவாங்க, போனோடனே வந்துட்டடா வா பார்ட்டியிலே ஜாயின் பண்ணிக்கா. அப்புறம் என்ன செய்ய, தொட்டுட்டடா எவ்வளோ நேரம் கூல்ட்ரிங்க்ஸை குடிப்பேன், இந்தா இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கூட தெரியாதுடா, இப்படிதான் மாட்டிக்கிறது. வந்துட்டடா தேட்டர் வாசல் வரைக்கும் வந்துட்ட, அப்படியே உள்ளே வந்துடு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்றா இல்லைன்னா அது சாப்பிடு, அப்படிலாம் இல்லை. நமக்கு இதயத்தை நம்ம விருத்த சேதனம் பண்ணோம், வாயை விருத்த சேதனம் பண்ணோம், காது சேதனம் பண்ணோம். என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், அவர் என்னை ஆசீர்வதிக்கணும், நான் அவரை நேசிக்கிறேன், அதனால் கர்த்தர் என்னோடு இருக்கணும்.
என்று சொல்லி நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? 10:5 ஆயிடுச்சு. புதிய ஏற்பாட்டில் ஒரு 4 வசனம் இருக்குது. அது பரவாயில்ல சொல்கிறேன். இன்றைக்கி என்ன கர்த்தர் நம்ம செய்கிறாருன்னா, நம்ம பிழைக்கணும். நம்ம பிழைத்து இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னா, பிழைத்து கர்த்தரில் அன்பு கூர்ந்து நம் தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது சந்தேகமே கிடையாதுங்க. அதுக்கு நான் சாட்சி சொல்கிறாங்க. நாங்கள் ஆசீர்வாதம் இப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொல்கிறதாங்க நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் விடுதலை ஆக்குவார்னால தாங்க நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் நல்ல மனுஷனாக மாற்றுவார், புதிய சிருஷ்டியாக மாற்றுவார்னால நான் ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் அதுலேருந்து கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிச்சு, அதுதான் உண்மை. ஸோ இப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு ஒரு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது என்னென்ன ஒரு கண்டிஷன். உன் இதயத்தை என்ன பண்ண, விருத்த சேதனை பண்ணுப்பா. நீ எதுவுமே விற்று போடாத. உன் இருதயம் எது மேலே இருக்கணும்? இந்த இருதயமாகிய இந்த மண்பாண்டத்தில் தம்முடைய பொக்கிஷத்தை வைத்திருக்கிற தம்முடைய அபிஷேகத்தை இந்த இருதயம் என்ன பண்ணணும்? கர்த்தரையே சார்ந்து இருக்கணும் முழு இருதயத்தோடு. ரெண்டாவது, உன் வாய் உன் உதடு என்ன பண்ணணும்? பேச சொன்னால் பேசணும், இல்லைன்னா பேசாது. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் அதாவது பிரச்சனைகள் தீர்ந்துருக்கும் பேசாமல் இருந்தால். பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. பேசி 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 சின்னதாக ஆரம்பித்து பேசி பேசி புகையை போல் பேசி கட்சியில் எங்கேயோ போயிடுது. பேசவே கூடாது. ஏதாவது பேசினா அந்த இடத்த விட்டு போயிடணும். அந்த இடத்த விட்டு போயிடணும். மொட்டை மாடிக்கு போயிடுங்க, சோத்திரம் பண்ண போயிடுங்க. மலையை பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்ல எல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு இது சொல்கிறேன். நான் எல்லாம் பண்ணுறது நான் இப்படி மாட்டிட்டு என்னை இப்படி மாட்டி விட்டு தவிக்க மாட்டாரு, தவிக்க விடுறாரு. என்னால் சிரிக்கவும் இல்லை, மெல்லவும் இல்லை. பார்த்து குலைச்சிட்டு போட்டோன்னு சமையதே இருங்க. அது குலைச்சி கட்சியில் என்னது போயிடும். ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? மலை மாதிரி இருப்பீங்க. அதான் அங்கே பாருங்க, மலையை பார்த்து நாய் தான் குலைச்சி அது ஓய்ந்தோம், மலை ஒன்றா வருது. அதனால் அந்த கண்மலையாக கிறிஸ்துவ மேலே நம்ம இருக்கோம். அதனால் குலைக்கிறவங்க குலைச்சி போடுவோம். நீங்கள் எப்படி இருப்பீங்க? மலையை போல இருப்பீங்க. அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் வாய் தந்துடாதீங்க, வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. இப்போ நிறைய ரெக்கார்டிங் இருக்குது. என்ன பேசினேன் தெரியுமா? ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மூணாவது, காது. கேட்க வேண்டியது மாத்திரம் கேளுங்க. ஏதோ சொல்கிறாலாம் கேட்காதீங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? வசனத்தை வைத்து பாருங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? கர்த்தர் சொன்னால் நான் செய்கிறேன், இல்லைன்னா நீ யாராக இருந்தாலும் சரி, நோ வே, உனக்கு செவி கொடுக்க மாட்டையா. அப்படி தான் இருந்தாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? வணங்கண்ணா. நீ என்ன சொல்கிறது? வணங்க மாட்டேன், உனக்கு செவி கொடுக்க மாட்டேயா. அதான் ஆண்டு மேலே கர்த்தர் இறங்கி வந்துட்டார். அப்படியே இறங்கி வந்துட்டார். அதனால் கர்த்தர் இறங்கி வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னென்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். நான் 10:05 ஆகிடுச்சு, நம்ம முடிச்சிடலாம். சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு இருக்குது. எவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன்? ஜஸ்ட்டு 33 மினிட்ஸ் தான். ரொம்ப சின்ன குட்டி மெசேஜ் தான். ஓகேங்களா? நம்ம ஜெபம் பண்ணோம். என்ன பாட்டு பாட போகிறோம்? வானம் பூமி விழுந்து போனாலும் உன் வார்த்தை என்றும் மாறாதுப்பா. பிறர் வாழ்க்கை கூட அழிந்து மறைந்து போவோம், ஆனால் விசுவாசி என் வாழ்க்கை என்னென்றும் பிழைப்பேன்ப்பா. விசுவாசத்தோட பாடுங்க. இங்கேருந்து போகும்போது நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா என் இதயத்தை நான் விருத்த சேதம் பண்ணியிருக்கேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா என் வாய்க்கு விருத்த சேதம் போட்டிருக்கேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா என் காது விருத்த சேதம். பாடுவோமா? வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை எண்ணம் மாறாது. பிறர் வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி பிழைப்பா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் பாருங்க, விசுவாசமாய் பாடுங்க. உம் வார்த்தை என்றும் மாறாதே. பிறர் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மனிதருக்கும் எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம், எங்குகிறோம் உம் ஆசி பெறவே. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம், எங்குகிறோம் ஆசி பெறவே. கைகள் வைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம், என்னென்னும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம், எங்குகிறோம் ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, இப்போது உடைய கரம் உடைய பிள்ளைகளை தொடட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க. இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தரை நான் நேசித்தேன், என் இதயத்தை காத்துக்கொண்டேன், என் வாயை காத்துக்கொண்டேன், என் செவியை காத்துக்கொண்டேன். ஆகினால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். உம்முடைய கரம் ஆசீர்வதிக்க கரம் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் பெரியவைகள் ஒவ்வொரு தொட்டு சுகமாக்கி பலப்படுத்தி ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய கிருபை ஒவ்வொரு மேல இறங்குவதாக. பாதுகாப்பு, வழிநடத்தல் தகப்பனே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானே, கடைசியா நீங்க பாடுங்க. நீங்க பாடுறது சத்தம் உங்க காதுல கேட்கணும். உங்க வாயில பாலகர் வாயில துதி உண்டாக்குன்னு சொன்னார். இன்று உங்க இருதயமும் உங்க வாயும் உங்க காதும் கர்த்தருடைய வார்த்தையை பாடட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை உங்களை மூடுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இறங்குகிறது. எல்லா சாபமும் விலகுகிறது, தடைகளை விலகிறது, காரியங்கள் வாய்க்கிறது, சுகம் உண்டாகிறது, தேவையில்லாதெல்லாம் ஓடுகிறது. எல்லாரும் சேர்ந்த கடைசியாக
கையில் தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கையில் தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கையில் தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. தேவ பிரசனம், தேவ அபிஷேகம், தேவ ஆசீர்வாதம் உங்க மேல இறங்குறது. இன்று இருதயத்தை காத்தபடினாலே, வாயை காத்தபடினாலே, செவியை காத்தபடினாலே, கர்த்தரை நேசித்தபடினாலே இன்று முதல் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதம். ஒரு எல்லா தடைகளை உடைப்பார், காரியங்களை வாய்க்க செய்வார். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதா, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கூடின ஒரு சிறு கூட்டமாய் அற்பமாகி கூடின எங்களையும் கர்த்தர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரம், அந்த ஒரே பாடல்கள், ஆராதனைகள் கர்த்தாவே நீ ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி. எங்களை ஒவ்வொருவோடு பேசுறீங்கப்பா. நீ எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் இதயத்தை விருத்த சேதனம் பண்ணியிருக்கோம்ப்பா. எங்கள் வாயை உதடை விருத்த சேதனம் பண்ணியிருக்கோம்ப்பா. எங்களுடைய செவியை நாங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கிறோம்ப்பா. அப்போது கர்த்தர் இறங்கி எங்களை ஆசீர்வதிப்பீர். நிச்சயமாக நாளில் கர்த்தர் நீ ஜனங்களை இறங்கி ஆசீர்வதித்து இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நான் மௌனமாக இருந்ததுக்கு அவர் மௌனமாக இருக்கவில்லை. நான் பேசாமல் இருந்ததுக்கு அவர் எனக்காக பேசினார். நான் கேட்காமல் இருந்ததுக்கு அவர் எனக்காக கேட்டு நடத்தினார் என்று சொல்லத்தக்கத கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆணைக்கடாத கருத்தை வைத்து ஆசீர்வித்து இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக நடத்தும் அப்பா. கூட இருங்க. அவர் தந்த காணிக்க தசமால ஆசீர்வதிங்க. இந்த ஆன்லைனில் பார்க்கிறோம், இதே ஆசீர்வாதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மள் அனைவரோடும் சகல பரிசுத்தத்தோட கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்தி செல்லுங்கள். சண்டே கிளாஸ் இருக்கு, 10 கிளாஸ் ஆசீஸ்லாம் கொடுத்துட்டேன்.